Good morning students. Now see the topic of modifications of root in mechanical support. Mechanical support அப்படின்னா அதாவது ஆக்சுவலாக ரூட் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். இதுதான் நம்ம மாடிஃபிகேஷன் ஆகி அது ரூட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இதுவும் செய்யும். ஸோ அதை தான் நம்ம மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். லுக் அட் எ பேனியன் ட்ரீ. It seems to have many trunks supporting it. However, many of them are actually roots. As the banyan tree is large and huge, it needs support not to tilt and fall down. அதாவது பேனியன் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பெரிய மரமாக இருக்கக்கூடிய நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பெருசு பெருசாக இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பேனியன் ட்ரீயில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சஸ்லேருந்து நிறையா ஸ்டெம்மு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் ஆக்சுவலாக ரூட்டு, அதாவது ஏரியல் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆகி வளர்ந்து ரூட்டாக செயல்படக்கூடியது தான் இந்த ட்ரங்க் மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? இது நம்ம ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்த ஒரு டைப்ஸாகவே நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மெனி பிளான்ஸ் ரெக்வயர் சச் அடிஷ்னல் சப்போர்ட். சச் பிளான்ஸ் டெவலப் ரூட்ஸ் ஆன் their ஏரியல் பார்ட்ஸ் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். இது மாதிரி அந்த பெரிய மரங்களுக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக சப்போர்ட் தேவைப்படுது. இது மாதிரி அந்த ஏரியல் பார்ட்லேருந்து இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ரூட்ஸ் க்ரோ டவுன்வர்ட் அண்ட் ஆக்ட் ஆஸ் சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ். இது மேலே ஏரியல் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆனாலும் கீழே நம்ம கிரவுண்டு வரைக்கும் வளர்ந்து ரூட்டாக அது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? தேர் ஆர் 3 types ஆஃப் மாடிஃபைடு ரூட்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ரூட்டை 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப் ரூட்ஸ். இந்த ப்ராப் ரூட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக பேனியன் ட்ரீ சொல்லியிருக்காங்க. இந்த பேனியன் ட்ரீயில் பாருங்கள், இது ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ், கிடைமட்டமாக இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் தான் ஹரிசாண்டல் பிரான்ச்சஸ். இதில் இருந்து வெர்டிக்கலாக, அதாவது செங்குத்தாக இப்படி வெர்டிக்கலாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வளர்ந்து சாயிலில் பட்டு இது ரூட்டாகவே மாறி ரூட் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் செய்யும். ப்ளஸ் ஸ்டெம் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டிங்கும் இது பண்ணும். ஓகேங்களா? இதை தான் நம்ம ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரூட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஸ் சீன் இன் பேனியன் ட்ரீ. These roots grow vertically from horizontal branches of a tree. Example, banyan. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டில்ட் ரூட். இந்த ஸ்டில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளாக சுகர் கேன், மேய்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஸோ இது விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுகர் கேன் அண்ட் மெய்ஸ் இதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் இருக்கும். இதுதான் நோட்ஸ். ஓகேங்களா? இந்த நோட்ஸில் பார்த்திங்கன்னா இதை அரவுண்ட் பண்ணி கிளஸ்டராக ரூட் ஃபார்ம் ஆகி கீழே ஸ்டெம்மோட பேஸ் வரைக்கும் வளரும். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இன் சுகர் கேன் அண்ட் மேய்ஸ் அட்வென்சியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த நோட்ஸ் இன் கிளஸ்டர் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். These roots are called stilt roots which give additional support. இது அந்த பிளான்ட் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சுகர் கேன், மெய்ஸ் இது எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் ரூட்ஸ். இந்த கிளைம்பிங் ரூட்ஸ் எல்லாமே வீக் ஸ்டெம்டு பிளான்ஸில் தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக பெப்பர், பீட்டல் இதெல்லாமே சொல்கிறாங்க. இதோட நோட்ஸ், இன்டர் நோட்ஸில் இந்த ரூட் ஃபார்ம் ஆகி அதுக்கு அந்த சப்போர்ட்டை இறுக பிடிச்சி கிளைம்பிங் பண்ணி ஏறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரூட் ஹெல்ப் பண்ணுது. இதை தான் நம்ம கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் பீட்டல் அண்ட் பிளாக் பெப்பர் நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ் வியர் ரூட்ஸ் விச் ஹெல்ப் இன் கிளைம்பிங். Next, do you know a root growing from a location other than the underground, such as from a stem or leaf, is called as adventitious root. அதாவது adventitious root அப்படின்னா அண்டர் கிரவுண்டுக்கு அடியில் இருக்கிறது தான் நார்மலாக இருக்கக்கூடிய ரூட். அது இல்லாமல் அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியல் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரூட்டை தான் நம்ம அட்வென்சியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டெம்மு, லீஃபு இதிலேருந்து ஃபார்ம் ஆகி வளரக்கூடிய ரூட்டை தான் நம்ம அட்வென்சியஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். இது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக அபிஷினியா கொடுத்துருக்காங்க. இந்த அபிஷினியா பிளான்ட் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் தான் இந்த அபிஷினியா பிளான்ட் இருக்குது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுப்பு நிலம் அப்படின்னா சேரும் சகதியுமாக இருக்கக்கூடியது தான் நம்ம சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு அந்த ரூட்டுக்கு வேணுங்கிற ஏர் வந்து அதுக்கு மிஸ் ஆகும். ஸோ அந்த ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே அப்படியே நல்லா பெக்லைக் ஸ்ட்ரக்சரில் நல்லா வளர்ந்துருக்கும். ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா நிறைய போர்ஸ் நிறையா இருக்கும். இந்த போர்ஸ் மூலமாக தான் ஏர் உள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ அந்த ரூட் அதுக்கு வேணுங்கிற ஏரை அதை எடுத்துக்கும். ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ரூட் வந்து மேல் நோக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூட்டை தான் நம்ம ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த துளைகளை நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. Abyssinia is a tree which grows in mangroves or swamps. They have roots which are seen above the ground for the purpose of gaseous exchange. இது மேல் நோக்கி வளர்கிறதுக்கு என்ன காரணம்னா கேஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக தான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. These roots are erect pec-like structure with numerous pores through which air circulates. These roots are called breathing roots or nematophores. ஓகேங்களா. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். Do you know vanda is an epiphytic plant which grows on trees. The velamen tissue present in the epiphytic root absorb moisture to perform photosynthesis. இந்த வேண்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து மற்ற மரங்களோட மேலே வளரக்கூடிய ஒரு எபிபைட்டிக் பிளான்ட்டு. எபிபைட்டிக் பிளான்ட்னா தொற்றி இருக்கக்கூடிய தாவரம். அதாவது இன்னொரு தாவரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் எபிபைட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இருக்கிறதுக்காக மட்டும்தான் அது இருக்கும். மற்றபடி அதுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது. ஓகேங்களா. இதோட ரூட்டில் பார்த்திங்கன்னா வேலமன் டிஷ்யூ அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்குது. இது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண வைக்கும். இப்போ ஆக்சுவலாக ரூட் வந்து சாயில் மூலமாக தான் வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ இது அதர் ட்ரீஸ் மேலே இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி வாட்டரை இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்து அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒன்லி இருப்பிடத்திற்காக மட்டும்தான் அதர் பிளான்ட்டில் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு தொல்லையும் இந்த வேண்டா பிளான்ட் கொடுக்காது. ஓகேங்களா. ஹாஸ்டோரியல் ரூட்ஸ், இதை வந்து நம்ம சக்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக கஸ்கியூட்டாங்கிற பேராசிட் பிளான்ட்டை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரூட்ஸ் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஹாஸ்டோரியா ஆர் சக்கிங் ரூட்ஸ் ஆர் ஒன் சச் எக்ஸாம்பிள். கஸ்கியூட்டா a parasite plant climb the trees and other vegetation and use the hostorial roots to penetrate the tissue of the host plant and suck nutrients from them. அதாவது இந்த கஸ்கியூட்டா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டோரியல் ரூட் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை பெனரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி உயிர் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. They are usually found in parasitic plants that depend on the host plants for nutrients. இந்த parasitic plants வந்து கண்டிப்பாக அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை சார்ந்து தான் இருக்குது. இருப்பிடத்திற்காகவும் அதோட ஃபுட்டுக்காகவும் அதை ஹோஸ்ட் பிளான்ட்டு இல்லைன்னா அதால் இருக்க முடியாது. ஓகேங்களா. இந்த கஸ்கியூட்டா பிளான்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் பாருங்கள், இருக்கும். அதர் பிளான்ட் மேலே அப்படியே பரவி இருக்கும். ஓகேங்களா. இதை தான் நம்ம கஸ்கியூட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்ஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். கேன் யூ கெஸ் வாட் இஸ் காமன் பிட்வீன் ஜிஞ்சர், ஆனியன் பல்ப் அண்ட் பொட்டேட்டோஸ்? ஆல் த்ரீ ஆர் ஸ்டெம்ஸ். அதாவது ஜிஞ்சர், ஆனியன் பல்ப், பொட்டேட்டோஸ் இது மூணுக்கு காமனாக ஒரு தொடர்புக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூணுமே ஸ்டெம்மு தான்.
Some plants have their stems modified for storing food and for vegetative propagation. அதாவது ஸ்டோரிங் ஃபுட்டுக்காகவும் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்காகவும் ஒரு சில பிளான்ஸில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஸ்டெம் மாடிஃபை ஆகிருக்கிறத ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியல், ஸ்டபேரியல் அண்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேங்களா? மாடிஃபைட் ஸ்டெம் மே பி ஏரியல், சப்பேரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். இந்த ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அதாவது ஏரியல் பார்க்கில் ஏற்படக்கூடிய மாடிஃபிகேஷனை தான் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சப்பேரியல் மாடிஃபிகேஷனில் ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரன்னர், ஸ்டோலன், ஷக்கர், ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு 4 டைப்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்லேயும் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ரைசோம், காம், டியூபர், பல்ப் அப்படிங்கிற ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத எக்ஸ்பிளனேஷனோட இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன். ஃபில்லோக்ளாட். In dry climate, conserving water is a challenge. Water evaporates from the surface. If the surface area is larger, evaporation would be more, and if the surface area is smaller, the evaporation will be less. இந்த ட்ரை கிளைமேட்டில் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது. அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எவாப்ரேட்ஸ் வந்து நிறைய நடக்கும். இப்போ பிளான்ட்ஸே எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸ், ஸ்டெம் இது மூலமாக எவாப்ரேஷன் வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜராக இருக்கிறதுனால எவாப்ரேஷனோட அளவும் அதிகமாக இருக்கும். அதே ஸ்மாலாக இருந்ததுன்னா அதோட எவாப்ரேஷன் அளவு குறைவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இதை சர்ஃபேஸ் ஏரியாவை லெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக காக்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காக்டெக்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிக்சரில் இருக்க பாருங்கள், அந்த பிளான்ட்டு தான் காக்டெக்ஸ், கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா க்ரீன் கலரில், அது வந்து ஸ்டெம்மு. ஓகேங்களா? அந்த ஸ்டெம்மு தான் திக் ஸ்டெம்மாக இருந்து ஃபோட்டோசிந்தசிஸை பண்ணுது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த பார்ட்டு பண்ணோன்னா லீஃப் தான் பண்ணும். இந்த இடத்துல லீஃப் வந்து என்னவா ரெடியூஸ் ஆகிருக்கு, ஸ்பைனாக ரெடியூஸ் ஆகி அதோட எவாப்ரேஷனோட அளவை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பிளான்ட்டில் ஸ்டெம்மு லீஃபாக மாறி இருக்குது, லீஃபு ஸ்பைனாக மாறி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஃபில்லோக்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபில்லோக்ளாட் அப்படின்னா இலை, தொழில், தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை செய்யக்கூடிய வேலையை ஸ்டெம்மு பண்ணுது. ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம ஃபில்லோக்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? Plants with many leaves have more surface area. Cactus hence has a thick stem which does most of the food production through photosynthesis, and the leaves are reduced to small pines with a less surface area. ஓகேங்களா? இது வந்து இந்த காக்டெக்ஸில் ஏற்பட்டிருந்த மாடிஃபிகேஷனை பற்றி தான் இந்த ஏரியல் மாடிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். Stem of some plants remain subaerial, which grow horizontally on the surface of the soil for the purpose of reproduction. They are 4 types. அதாவது இந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷனுங்கிற அந்த பர்பஸ்க்காக, அதாவது சாயில் ஒட்டின மாதிரியே ஹரிசாண்டலாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டோட மாடிஃபிகேஷனை தான் சப்பேரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரன்னர். The stem which grows laterally on the surface of the soil breaks up to produce roots where it touches the ground to give rise to new plants. Example centella, அதாவது வல்லாரை. ஓகேங்களா? அதாவது இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட சர்ஃபேஸில் ஹரிசாண்டலாகவே வளர்ந்து அது என்ன பண்ணோன்னா அதோட ஸ்டெம் வந்து அங்கங்கே பிரேக்கப் ஆயிரும். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ரூட் ஃபார்ம் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணும். இதை தான் வந்து நம்ம ரன்னர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வல்லாரை, அதை தான் வந்து சென்டெல்லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டோலன். Stolon is a slender branch of the stem that grows upwards to some distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to new plant. Example strawberry. இந்த ஸ்டோலன்னா அதாவது இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்லேயே பாருங்கள், இந்த இடத்துல
இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டெம்மு ஃபார்ம் ஆகி சாயிலில் டச் ஆகாமல் வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இடத்துல ரூட் ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுது. கேப் விட்டு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அதை தான் இங்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த பிளான்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டெம்மு ஃபார்ம் ஆகி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது கிரவுண்டில் ரூட்டை ஃபார்ம் பண்ணி நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுது. இது மாதிரி ஆகிறது தான் நம்ம ஸ்டோலன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. Sucker is a short and weak lateral branch that grows diagonally upwards and directly gives rise to a new shoot. எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் அப்படின்னா சாமந்திப்பூ. ஓகேங்களா, அந்த சாமந்திப்பூ செடியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தரை மேலே வளரக்கூடிய அந்த ஒரு சிறு ஸ்டெம்மு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா பக்கவாட்டிலேயே மண்ணுக்கடியிலேயே கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மண்ணுக்கு தரைக்கு மேலே வந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம சக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சர்லேயே பாருங்கள், அழகாக தெரியுது. இந்த சாயிலுக்கு அடியிலேயே பாருங்கள் ஸ்டெம்மு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டெம் ஃபார்ம் ஆகி மண்ணுக்கு அடியிலேயே வளர்ந்து அதுக்கப்புறம் மண்ணுக்கு மேலே ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை தான் வந்து நம்ம சக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, an offset is a short and thick branch that arises from the axial part of a leaf. It has thick internodes. It produces a tuft of leaves and cluster of small roots below. Example ஐகோனியா. அதாவது இந்த ஆஃப்செட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டில் அதோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னோட்ஸும் ரொம்ப திக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே இந்த டஃப்டாக லீவ்ஸையும் அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸையும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டெம்மு கட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணி அது பாட்டுக்கு செப்ரேட்டாக வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆஃப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஐகோர்னியா சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த படத்தில் இருக்க பிக்சர் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த இளம்பிள்ளை ஏரியில் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா அந்த பிளான்ட்டு தான். இது அப்படியே கட்டாயி என்னாகும், நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். In aerial and subaerial modification, stem has indefinite growth. In underground modified stem, whole stem is buried under the ground and it has definite growth. Usually stem grows above the ground, but there are some stems that grow under the ground to store food. These underground stems swell and become thick. There are 4 types of underground stems. They are rhizome, காம், டியூபர், பல்ப். அதாவது இந்த ஏரியல் சப்பேரியல் மாடிஃபிகேஷனில் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதாவது ஸ்டெம்மு. ஆனால் இந்த அண்டர் கிரவுண்டில் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கக்கூடிய ஸ்டெம்மு வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்வெல்லிங்காகவும் திக்காகவும் இருக்கும். இதை வந்து நம்ம 4 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரைசோம், செகண்ட் ஒன் காம், தேர்ட் ஒன் டியூபர், ஃபோர்த் ஒன் பல்ப். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் ஒன் ரைசோமை பற்றி பார்க்கலாம். It is an underground thick stem with nodes and internodes with scale leaves at the node. அதாவது இந்த ரைசோம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு திக்காக இருக்கக்கூடிய நோடு, இன்டர்நோட் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம்மு தான். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸில் இந்த ஸ்கேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. It grows horizontally and has an irregular shape. இது கிடைமட்டமாக, ஹரிசாண்டல்னால் அப்படியே கிடைமட்டமாக வளரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஷேப் வந்து இர்ரெகுலர் ஷேப்பு, எப்படினாலும் இருக்கும், குறிப்பிட்ட ஒரு டெஃபினைட் ஷேப்பு இதுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைசோம் ஹாவ் பட்ஸ். இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இந்த ரைசோமில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பட்டு தான் நியூ பிளான்ட்டை வளர வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாவே ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஜிஞ்சர், டர்மரிக் சொல்கிறாங்க. ஓகேங்களா. Second one, calm. This underground stem is round in shape and flat at the top and bottom. It is a condensed form of rhizome and bears one or more buds in the axils of scale leaves.
Daughter plants arise from their buds. Example colocasia. Colocasia அப்படின்னா சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதோட ஃப்ளாட் இது டாப் அண்டு பாட்டம் ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைசோமை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பட்ஸு, அதோட ஆக்சில்ஸ் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸ்லேருந்து பட்ஸு நிறையா ஃபார்ம் ஆகும். இந்த ஒவ்வொரு பட்ஸும் ஒவ்வொரு டாட்டர் பிளான்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூபரில் இட் இஸ் an enlarged spherical underground stem that stores food. இது பார்த்திங்கன்னா என்லார்ஜ்னா நல்லா பெருசாக ஸ்பியரிக்கல் கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு. இது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா. இட் ஹேஸ் மெனி டார்மண்ட் பட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் நோன் அஸ் ஐ. இது வந்து அந்த பட் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டை வந்து நம்ம ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதில் எல்லாம் பட்ஸ்ன்னே சொன்னோம், இதில் வந்து ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐஸு தான் ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் we plant a part of tuber with the bud, it grows into a new plant. இந்த ஐஸை தான் பட்டுன்னு சொல்கிறோம். இந்த பட்லேருந்து தான் நியூ பிளான்ட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு பல்ப். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஆனியன், கார்லிக் இது எல்லாமே சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். ஃப்ளஸ்ஸி லீவ்ஸ், ஸ்கேலி லீவ்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளஸ்ஸி லீவ்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமாக இருக்கக்கூடிய ஆனியன்லேயும் கார்லிக்லேயும் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஃப்ளஸ்ஸி லீவ்ஸ். ஸ்கேலி லீவ்ஸ்னால் அது மேலே இருக்கக்கூடிய சருகு மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். It is a condensed stem which is disc-like and store food in the fleshy leaves. The bulb has 2 types of leaves, fleshy leaves, scaly leaves. The upper part of the stem has a terminal bud and it is covered by many scaly leaves. The inner fleshy leaves store food as seen in garlic and onion. ஓகேங்களா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இது ஒரு கொஸ்டினாக மார்க் பண்ணிக்கோங்க. 7th ரோமன் செகண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 4 டைப்ஸும் ரைசோம்லேருந்து ரைசோம், காம், டியூபர், பல்ப்பு, இந்த 4 பேராகிராஃபையும் மார்க் பண்ணிக்கோ. 7th ரோமன் செகண்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், டீட்டெயில் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். எய்ம் டு ஸ்டடி த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மு மாடிஃபிகேஷன் ஆகியிருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் எய்மே. மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஸ்பெசிமன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர், பொட்டேட்டோ, ஆனியன், மின்ட், பொகைன்வில்லா, அகேசியா, ஒபென்சியா அண்டு லோக்கல்லி அவைலபிள் ஸ்பெசிமன்ஸ். இது எல்லாமே உனக்கு லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஸ்பெசிமன்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் அப்சர்வ் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் ஈச் ஸ்பெசிமன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதோட வெளிப்புற தோற்ற அமைப்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்சர்வேஷன் ட்ரா டயக்ராம் அண்டு பிரிங் அவுட் the differences and their function in each type of stem modification. ஒவ்வொன்றையும் வரைஞ்சி அதில் எந்த பார்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, ஒன்றுலேருந்து இன்னொன்று எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வேணால் நீங்கள் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணலாம், பொட்டேட்டோ உனக்கு கிடைக்கும், ஜிஞ்சர் கிடைக்கும், ஆனியன் கிடைக்கும், மின்ட்டுனா புதினா இலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொகைன்வில்லானா காகித பூச்செடி இருக்குல்ல அது. அக்கேசியாங்கிறது அதுவும் இது கத்தாழை மாதிரி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒப்பன்சியாங்கிறது கள்ளிச்செடி. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதை வரைய சொல்கிறாங்க. வரைஞ்சிட்டு அது எல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, எந்த பார்ட்டு மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். Plants have changed themselves to adapt to the environment they grow. One of them is the modification of leaves. Leaves of several plants get modified into different form based on the purpose and environment.
இந்த என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்ஸ் வந்து தன்னைத்தானே அடாப்டேஷன் பண்ணிக்குது. லீவ்ஸும் அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகுது. இது வந்து பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே அதோட லீவ்ஸ் வந்து அதோட பர்பஸ்க்காகவும் என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரியும் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. அது வந்து ஒரு 4 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பைன்ஸ். அதாவது ஒப்பன்சியாவில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி ஸ்பைனாக மாறி இருக்குது. ஓகேங்களா, அதோட ஸ்டெம்மு தான் லீவ்ஸாக மாறி அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஸ்பைன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருக்காங்க. ஒப்பன்சியா லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ் and the stem is modified into green succulent part to perform photosynthesis. Example Opuntia. Second one பார்த்தீங்கன்னா dendrils. In climbers, the leaf of plant are modified into elongated structure to help the plants climb efficiently. அதாவது இது வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸில் கிளைம்பர்ஸில் எல்லாத்தையுமே இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த கிளைம்பர்ஸ் பிளான்ட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த சப்போர்ட்டை இறுக பிடிச்சு ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனாக இந்த டென்ட்ரில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா குளோரியோசா சூப்பர்பா, ஸ்பைசம் சட்டைமம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த குளோரியோசா சூப்பர்பா அப்படிங்கிறது அந்த கன்விலிப்பூ. ஓகேங்களா, பைசம் சட்டைவங்கிறது பட்டாணி. இதில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் டிப்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அந்த லீஃபோட நுனி வந்து டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பைசம் சட்டைவத்தில் டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ். இதில் வந்து லீஃப்லெட்ஸ் வந்து மாடிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லோடு. அக்கேசியாவில் பார்த்திங்கன்னா அதோட லீஃபுக்கு பதிலாக லீஃபோட காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து லீஃபோட வேலையை செய்யுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. லீஃபுக்கு பதிலாக லீஃப் பெட்டியோல்ஸ் தான் லீஃபோட வேலையை செய்யுது. அதை தான் ஃபில்லோட் அப்படின்னு சொல்கிறோம். இன் அக்கேசியா ஆரிக்குலிஃபார்மிஸ் பெட்டியோல்ஸ் எக்ஸ்பேண்ட் டு ஃபார்ம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். They carry out the functions of leaf photosynthesis. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ். ட்ராப்ஸ் அப்படின்னாவே கொல்லிகள். இது பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் டிஃபிஷியன்சிஸ் ஆயிலில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் பத்தாது. ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கிட்ட வரக்கூடிய இன்செக்ட்ஸ், ஸ்மால் அனிமல்ஸ் இது எல்லாத்தையும் அதை அப்படியே டைஜஸ்டன் பண்ணி அதிலேருந்து எடுக்கக்கூடிய நைட்ரஜனை வச்சு அந்த பிளான்ட்டு நல்லா வளரும். இது மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டை தான் நம்ம ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நெப்பந்தர்ஸ், யுட்ரிகுலேரியா, வீனஸ் ஃப்ளை ட்ராப் இது எல்லாமே சொல்லலாம். உங்களுக்கு இங்கே நெப்பந்தர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் நைட்ரஜன் டிஃபிஷியன்ட் பிளேசஸ் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் வெல் டு கெட் இட். In Nepenthes, the leaves are modified into a flask-like structure which is used to attract insects and other tiny animals. இந்த நெப்பந்தஸில் பார்த்திங்கன்னா லீஃப் ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்செக்ட்ஸ் அண்டு அதர் அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லீஃபோட இன்சைடில் பார்த்திங்கன்னா அது சாப்பிடக்கூடிய இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸை டைஜஸ்டன் பண்ணக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸும், அது இல்லாமல் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கன்ஸும் அந்த லீஃபில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து மாடிஃபிகேஷன். நெப்பந்தஸில் இப்படி இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெப்பந்தஸில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்னர் வால் ஆஃப் த லீஃப் செக்ரீட்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தட் ஹெல்ப் டு டைஜஸ்ட் த இன்செக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த நைட்ரஜன் நீடட் ஃபார் த பிளான்ட். இது மாதிரி அதுக்கு வேணுங்கிற நைட்ரஜனை அந்த பூச்சிகளில் கொன்று அதிலிருந்து அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதோட லெசன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Reproduction is an essential function of living organisms. In plants, there are two types of reproduction: asexual reproduction and sexual reproduction. In flowering plants, flowers are the reproductive organs. They produce fruits and seeds through pollination and fertilization. The male reproductive organ of a flower is androecium and the female reproductive organ of a flower is gynoecium.
Transfer of pollen grains from the anther to the stigma is called pollination. There are two types of pollination, self-pollination and cross-pollination. Agents like wind, water, insects and animals are helpful for pollination and are known as pollinators. After pollination, the fusion of male and female gametes takes place. It is called fertilization. After fertilization, ovary becomes the fruit and ovule becomes the seed. To perform the special function other than the normal function, the root, stem and the leaf externally modify themselves according to the environment. So they change their size, shape and color. These are called modification of root, stem and leaves. இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே சிம்பிளாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம 1 to 5th ரோமன் வரைக்கும் நான் உங்களுக்கு எவால்யூஷன் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். 6th 7th 8th 9th ரோமன் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். ஓகேங்களா? இந்த கிளாஸோட உங்களுக்கு லெசன் முடியுது. ஸோ எவால்யூஷன் ஃபுல்லாக தரோவாக படிச்சுட்டு இன்சைட்லேயும் நான் மார்க் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையுமே நல்லா ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு 25 மார்க்குக்கு இந்த லெசன் டெஸ்ட். ஓகேங்களா? ஒன்லி கொஸ்டின் தான் சென்ட் பண்ணுவேன். இன்சைட்லேருந்தும் கொஸ்டின் கேட்பேன். ஸோ எல்லாமே படி நெக்ஸ்ட் கிளாஸு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.